என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்காங்க. tan inverse ஆஃப் 3x மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 1 மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 tan inverse xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆன்சர் வந்து 3 tan inverse x அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் சம்னால நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து என்ன ஆர்ஹெச்எஸ், புரியுதுங்களா? நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 3x minus x cube divided by என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 minus 3x square. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் தெரிஞ்சால் போதும். என்னன்னு பாருங்களேன், let x equal to tan theta. xக்கு பதிலாக நம்ம tan thetaன்னு எடுத்தால் போதும். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நம்ம tan thetaன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு tan inverse, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 3 இருக்குங்களா, 3க்கு 3 அப்படியே எழுதிடுங்க. இங்கே x இருக்குங்களா, இந்த xக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், tan thetaன்னு கொடுக்கலாம். மைனஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ்னா tan theta, அப்போ எக்ஸ் கியூப்னா tan கியூப் theta டிவைடட் பை 1 மைனஸ் 3 அப்படி எழுதிக்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta. புரியுதுங்களா? எழுதிட்டு இங்கே பாருங்கள், tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ்னா இங்கே கண்டிப்பாக tan தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் இன்வர்ஸ்னு வந்தால் இங்கே காசு தான் வரும், சைன் இன்வர்ஸ்னு வந்தால் இங்கே சைன் தான் வரும். இங்கே tan இன்வர்ஸ்னால் கண்டிப்பாக இங்கே tan தான் வரும். அடுத்து ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொஸ்டின் பாருங்கள், ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 3யை இங்கே 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 3 தீட்டான்னு எழுதிக்கணும். ஏன் சார் இப்படி எழுதுறீங்கன்னா, நல்லா கவனிங்க சாமி. tan 3 தீட்டா இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, tan 3 தீட்டா. அப்போ tan 3 தீட்டா ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது பாருங்கள், 3 tan theta மைனஸ் tan cube theta, இது அப்படியே தான் பார்த்து எழுதுகிறேன் பாருங்கள், டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் theta. இப்போ இதுதான் tan 3 தீட்டானுடைய ஃபார்முலா. சொல்லுங்கள் பார்க்கலாம். tan 3 தீட்டானுடைய ஃபார்முலா 3 tan theta மைனஸ் tan cube theta டிவைட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் theta. மனப்படம் பண்ணாமே எழுதிட்டோம். tan இன்வர்ஸ் வந்து tan வரும். கொஸ்டினில் வந்து 3ன்னு இருந்தால் 3 தீட்டான்னு எழுத போகிறோம், 2ன்னு இருந்தால் 2 தீட்டான்னு எழுத போகிறோம். புரியுதுங்களா? புரியிருக்காக அந்த ஹிண்ட் சொல்லித்தரேன். ஆனால் ஆக்சுவலி ஒரிஜினல் மீனிங் என்னென்னா, இது வந்து tan 3 தீட்டானுடைய ஃபார்முலானால தான் நம்ம tan 3 தீட்டான்னு எழுதிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் மீனிங். புரியுதுங்களா? நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்து இங்கே எழுதிட்டிங்கன்னா போதும். tan இன்வர்ஸும் tan நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 3 தீட்டான்னு வரும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 tan இன்வர்ஸ் x, 3க்கு 3 வந்துருச்சு. இப்போ இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். என்னென்னு எடுத்துருக்க போகிறோங்க, தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இதிலிருந்து கூட நம்ம கொண்டு வரலாம். எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு எடுத்தோம். நம்மளுக்கு தேவையானது தீட்டா தான் வேணும். அப்போ இந்த tan வந்து நம்மளுக்கு இங்கே போச்சுன்னா tan இன்வர்ஸாக மாறிடும். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் தெரியலனா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ரவுண்ட் பண்ணி அதை தீட்டான்னு எடுத்துங்க. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ நம்ம தீட்டாக்கு பதில் என்ன கொடுக்கலாம், tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கலாங்களா. 3 தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்து வந்தோம், நம்ம வந்து என்ன வந்துருச்சு பாருங்கள், ஆர்ஹெச்எஸ். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.